ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற காரியம் கோபத்தை வேத வசனத்தின்படி கையாள்றது எப்படி. இன்றைக்கி கிறிஸ்தவ ஜனங்கள்கிட்ட பல பேர்கிட்ட இந்த சந்தேகம் இருக்குது, கோபப்படணுமா வேண்டாமா. வசனங்கள் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வசனம் அப்படியே கண்டினியூ ஆகுது, வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நம்ம கோபப்படும் போது அந்த கோபம் பகையாக மாறி நீண்டுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல பிசாசு வருவான். இன்றைக்கி பல பேருடைய இடத்துல கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியம் வருது. அதில் வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், அசுத்தம், கொலைகள், பொறாமைகள், வெறிகள், சண்டைகள், இதில் கோபம் வரதை நம்ம பார்க்க முடியும். மாம்சத்தின் கிரியைகள் 17ல் கோபமும் வருது. அதோடைய முடிவில் நம்ம வாசிக்கிறோம், இப்படிப்பட்டவைகளை நடப்பிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இப்போது கோபப்படலாமா வேண்டாமா? அந்த இடத்துல கலாத்தியர் 5:19 வாசிக்கிறோம், கோபப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் கோபப்பட்டார். இன்றைக்கி பல பேர் கோபப்படுறவங்க இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவே கோபப்பட்டாரே, ஆலயத்தில் சவுக்க எடுத்து உண்டு பண்ணி அடித்தாரே, அப்போ கோபப்படுறது தப்பு இல்லை. ஒரு இடத்துல கோபப்பட வேண்டாம், ஒரு இடத்துல கோபப்படு. இது எதை நம்ம பின்பற்றுறது அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்குமே வசனம் மட்டும்தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முதல்ல கோபத்தில் 2 வகையான கோபம் இருக்குது. ஒன்று நீதிக்கு ஏதுவான கோபம், 2வது அநீதிக்கு ஏதுவான கோபம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கோபம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துட்ட ஆசீர்வதிக்கும்படி சிறு பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. அப்போ சீசர்கள் என்ன பண்ணுவாங்க, தடை பண்ணுவாங்க. எங்கள் போதகர் பிஸியாக இருக்கிறாரே, ஏன் குழந்தைகளெல்லாம் கொண்டு வந்து அவரை கஷ்டப்படுத்துறீங்க. தடை பண்ணும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை கடிந்து கொள்வதை அந்த இடத்துல வாசிக்க முடியும். அதே போல் ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றிருப்பாங்க. என்ன கல்லர் குகையாக மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஜனங்களுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வித பலிகளை சொல்லியிருப்பார். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, ஸ்தோத்திர பலி, அசைவாட்டு பலி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பலிகளை அதோடைய உடன்படிக்கை ஆண்டவர் சொல்லியிருப்பார். இளம் ஆட்டு கடாவாக இருக்கலாம், காளையாக இருக்கலாம், புறாவாக இருக்கும், அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் அவர் சொல்லியிருப்பார். இப்படி பலி செலுத்துவதற்கு ஜனங்கள் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப பஸ்கா பண்டிகை அப்போ ஆலயத்துக்கு வரும்பொழுது யூதர்கள் ஆலயத்தில் வந்து பலி செலுத்துவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வேத பாரகர்கள், ஆசாரியர்கள் ஜனங்களை வஞ்சிக்க துவங்கினாங்க. நீங்கள் வெளியிலேருந்து எங்கும் பலிகளை கொண்டு வரக்கூடாது, இங்கே தான் வாங்கணும், ஆலயத்தில் நாங்கள் விற்போம், இங்கே வந்து தான் வாங்கணும், இங்கே வாங்கி தான் நீங்கள் பலி செலுத்தணும். அவங்களுக்கு சட்டதிட்டங்களை கடுமையாக்கினாங்க. வெளியிடத்தை விட இந்த ஆலயத்தில் அவர்கள் விற்றது 2 அல்லது 3 மடங்கு அதிகமான காசுக்கு விற்றாங்க. அப்போ ஏழை ஜனங்க இந்த பலியை வாங்கி செலுத்துவதற்கு கஷ்டப்படுவாங்களே, இந்த புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பல முறை மாயக்காரராகிய வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீங்க, வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் மனுஷர் காண்கிற விதமாக சந்தை வெளிகளை போய் நீண்ட நேரம் ஜெபிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அந்த ஜெபம் இல்லை. வெளியில் தான தர்மங்களை செய்கிறீங்க, சந்தை வெளிகளில் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் தான தர்மங்களை செய்யும் பொழுது தார உதுவிக்கிறீங்க, ஆனால் அந்தரங்கத்தில் உங்களுடைய இருதயமோ தூரம், வாயினால் என்னை கிட்டி சேர்றீங்க. அந்த மத்தேயு 23 வாட்சிங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களே, பல முறை உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி வேத பாரகரை, ஆசாரியர்களை,
சதுசேயரை பரிசேயரை தொடர்ந்து அவர் கடினமான வார்த்தைகளை சொல்லி கண்டிச்சு உணர்த்தி இருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது நீதியான கோபம். அவருக்கு எப்போ கோபம் வந்துச்சு? ஜனங்களை சட்டதிட்டங்களை கடுமையாக்கி மாய்மாலமாக வேஷம் போடுகிறவர்களை பார்த்து கோபப்பட்டார். வேதபாரகரை பார்த்து கோபப்பட்டார். ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை கடுமையாக்கி ஆண்டவர்கிட்ட வர விடாமல் சட்டங்களை கடுமையாக்கினாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கையினால் கூட அதை எடுத்து போட மாட்டீங்க, அவங்க மேலே பாரமான வரிகளை சுமத்துறீங்க, கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விட்டுறீங்க. அதாவது சின்ன பிரச்சனை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களை கண்டிக்கிறீங்க, ஆனால் பெரிய பிரச்சனையை நீங்களே செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வேதபாரகரை, பரிசேயரை, ஆசாரியர்களை, மத தலைவர்களை, யாரெல்லாம் சட்டங்களை கடுமையாக்கி ஆண்டவர்கிட்ட வரவிடாமல் ஜனங்களை தடை பண்ணாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கோவம் வந்துச்சு. அதே போல் பேதுருட்ட சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும்னா சிலுவைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை சிலுவையில் அடிப்பாங்க, கொலை செய்வாங்க, ஆனாலும் நான் 3ஆவது நாள் உயிரோட கூட எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனியாக அழைச்சிட்டு போய் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே ரபி, உங்களுக்கு இந்த காரியம் நடக்கக்கூடாது, நான் விட மாட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவையும் கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்காம மனுஷருக்கு ஏதுவான காரியங்களை நீ சிந்திக்கிறாய். தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்த இடங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா, ஜனங்கள் எப்போ தெய்வ சித்தத்தை செய்யாமல் இருக்கிறாங்களோ, தெய்வ சித்தத்தை செய்கிறத இயேசு கிறிஸ்துவை தடை பண்ணுறாங்களோ, ஜனங்கள் எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட வர்றதை தடை பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் கோவப்பட்டார். இது நீதியான கோபம். ஆனால் அதுவே இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தும் போது, அவரை தீமையான வார்த்தைகளை பேசும் பொழுது, தன்னை காலை தொடர்றது யாருன்னு தெரியாதா ஒரு வேசியான பெண் கால்கள் அழுகும் பொழுது அந்த பெண்ணை குறித்து அவங்க தவறாக பேசும்போது இயேசு கிறிஸ்து கோவப்படலை. அநேக இடங்களில் அவருக்கு போஜனம் கொடுக்கலை, கால்களை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கலை, அப்போ அவர் கோவப்படலை. சிலுவையில் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுத்துக்கொள்கிறாங்க, அப்போ கோவப்படலை. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிலாத்து விசாரிக்கிறாரு ஜனங்களை, பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி கழுத மேலே பவனி வரும்பொழுது மரக்கிளைகளை போட்டு வஸ்திரங்களை விரித்து இயேசு கிறிஸ்துவ தூக்கி கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசருவை உயிரோடு எழுப்பினார், யவீருடைய மகளை உயிரோடு எழுப்புறார், நாயினூர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்புறார், குருடர்கள் பார்வையடைய செய்கிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குறார், ஊமையர்களை பேச வைக்கிறார், லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனை குணமாக்குறார், 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போச்சு, மீதி 12 கூட எடுக்க செய்தார். இத்தனை அற்புதங்களை பெற்றுக்கிட்டு என்னையவா சிலுவையில் அடிக்க சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நன்றி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இயேசு கிறிஸ்து சொல்லலை. எந்த ஜனங்க அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கிட்டு இயேசுவை சிலுவையில் அடிங்கன்னு சொன்னாங்களோ அவர்களை பார்த்து அவர் கோவப்படலை. சீசர்கள் காட்டி கொடுத்தாங்களே, அந்த சீசர்களை பார்த்து அவர் கோவப்படலை. அவர் முகத்தில் அடிக்கிறாங்க. 600 போர் சேவர்கள் சேர்ந்து அடிச்சதா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்ப அவர் கோவப்படலை. அவர் கெத்செமனே தோட்டத்தில் கைதாகும் பொழுது அவருடைய பிரியமான சிஷன் அந்த ரோம் காவலாளிய காதை வெட்டுறாரு. அப்போ அவர் கண்டிக்கிறாரு, பட்டயத்தை உன் உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தில் சாவான்னு சொல்லி தன்னை பிடிக்க வந்த சத்துருவை கூட காதை எடுத்து சரி செய்கிறார். அதை மறுபடியும் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கன்னத்தில் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, தலையில் கொட்டுறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, அவரை கைகளில் கால்களில் ஆணிகளை வைத்து அடிக்கிறாங்க, தலையில் முள்முடியை வைக்கிறாங்க, அவர் கண்களை கட்டிட்டு அடிச்சுட்டு யார் அடித்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சிலுவையில் அடிச்சுட்டு சிலுவையிலேருந்து இறங்குவாங்க, நீங்கள் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலேருந்து கீழே இறங்குவாங்க, அப்போ நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் தனக்கு விரோதமாக இத்தனை கலகம், இத்தனை பொய் சாட்சி, இத்தனை நம்பிக்கை துரோகம், இத்தனை நன்றி மறந்த ஜனங்க, இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம், கண்டிச்சிருக்கலாம். அவருடைய சுயத்தை தூண்டி விடுறதுக்கு அத்தனை காரியங்கள் நடந்துச்சு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர விடாம தடுக்கிற ஜனங்களை பார்த்து தான் கோவப்பட்டாரே தவிர அவரை நோக்கி காயப்படுத்தின ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கோபப்படலை, வையலை, நிந்திக்கலை, அவங்களுக்கு சபிக்கலை. அதுக்கு மாறா இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. இதுதான் சத்தியம். இதுக்கு மாறா இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம சுயத்துக்காக கோவப்படுறோம். நம்மளை யாராவது திட்டா,
நம்மளுக்கு யாராவது கொடுக்கலின்னா, நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம சொல்கிறோம், ஏசப்பாவுக்கே கோவம் வந்துச்சு, ஏன் எனக்கு வராதா? என்னை எப்படி அவங்க அந்த வார்த்தை பேசலாம்? என்னை எப்படி எல்லாருக்கும் முன்னாடி இந்த வார்த்தையை கேட்கலாம்? இன்றைக்கி பல இடங்களில் பாருங்கள், பத்திரிக்கையில் என் பேர் போடல, முறை நான் தான் முதல்ல செய்யணும், என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுக்காக கோவப்படுறோம்? சேலையை அவளுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்துட்டாங்க, அதிகமான விலைக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் எதில் குறைஞ்சிருக்கிறேன்? எனக்கு மட்டும் கம்மியான விலையில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. என் பேர் பத்திரிக்கையில் போடல, எனக்கு முதல் பத்திரிக்கை வைக்கல, எனக்கு செய்ய வேண்டிய சீர்முறைகளை செய்யலை. எங்கள் அக்காவுக்கு 5 பவுன் சேர்த்தி போட்டாங்க, எனக்கு கம்மியாக போட்டாங்க. வாய்க்கால் வரப்புகள், எத்தனை அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை. ஒரு சின்ன சதுருடைய இடம் தம்பிக்கு அதிகமாக போயிடுச்சு, அல்லது அண்ணனுக்கு அதிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி பல வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாகுது. என்னை எப்படி பேசலாம், எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம், எனக்கு எப்படி செய்யாமல் இருக்கலாம், சொத்து எப்படி கொடுக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி நமக்கு எதுக்கு கோவம் வருது? இன்றைக்கி நமக்கு எதுக்கு கோவம் வரணும்? ஆலயத்துக்கு என்னால் போக முடியாமல் போயிடுச்சே, திருவிருந்து நான் எடுக்காமல் போயிட்டனே, இன்றைக்கி வேதத்தை வாசிக்காமல் போயிட்டனே, என் பிள்ளைங்க வேதத்தின்படி நடக்கலையே, என் குடும்பம் ஜோமன்லையே, என் குடும்பம் ஆராதிக்கலையே, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை என் பிள்ளைங்க சொல்லிட்டாங்களே, இதுக்கு கோவம் வரணும். ஆலயத்தில் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஊழியத்தில் நடக்குதா? ஆலயங்களில் நடக்குதா? நம்ம சகோதரர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்களா? அந்த இடத்துல கேட்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால் கோபம் வரணும். வேலையில் போய் கணக்கு எழுத சொல்கிறாங்களா, வேலையில் லஞ்சம் வாங்க சொல்கிறாங்களா, அந்த இடத்துல கோபம் வரணும். தவறு செய்ய சொல்லும் பொழுது, தவறுக்கு நேரம் நீங்கள் தூண்டப்படும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது கோபம் வரணும். தேவஜனமே, இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீதிக்கு ஏதுவான கோபம் வரட்டும், அநீதிக்கு ஏதுவான கோபம் வராதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், கோபப்படணுமா வேண்டாமா? அந்த கோபம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த நீதியான கோபம். தேவனுடைய தகப்பனை ராஜ்யத்தை கட்ட முடியாமல் என்னால் போகும்போது மற்ற ஜனங்களை ஆவிக்குரிய ரீதியாக நடத்துவதற்கு எங்களுக்கு கோபம் வரணுமே தவிர உலக பிரகாரமான கோபங்கள் வராதபடி தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தியத்தை பார்க்குற பிள்ளைகள் தகப்பனை சுயத்துக்காக கோவப்படாதபடி, நீதிக்கு ஏதுவா தேவனை அப்பா தகப்பனே பிரியமான கோவம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபத்தாங்க ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவஜனமே, உங்களுடைய கோபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். தேவன் நிச்சயமாகவே உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.